ஹாய் பப்போஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்போவுமே வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் வந்து நாங்கள் ஆடியோவில் தான் போடுவோம். பட் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, லைவாக கஸ்டமர் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாங்கல்ல, அவங்க கிட்ட கால் பண்ணி நாங்கள் கேட்க போகிறோம். அவங்களுக்கு நம்ம வந்து ஜீரணம் பொடி பிடிச்சிருக்கா இல்லையான்னு கால் போயிட்டு இருக்கு. ஹலோ, சொல்லுங்க. மேம் ஆர்ச்சில இருந்து பேசுறோம். சொல்லுங்க மேம். உங்க நேம் மேம்? என் நேம் சபுகானா. ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை மேம். நீங்கள் ஜீரணம் பொடி வாங்கியிருக்கீங்கல்ல, அதோட ஃபீட்பேக் எப்படின்னு சொல்ல முடியுங்களா? அது எனக்கு கிட்டத்தட்ட காலி ஆகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. நான் இப்ப ஊர்ல வந்திருக்கனால சென்னைக்கு போயிட்டு மறுபடியும் ஆர்டர் போடலாம்னு தான் இருக்கு. அது நல்லா தான் இருக்கு, ஒன்றும் இப்ப எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க வந்து முஸ்லிம்ஸ் அடிக்கடி வந்து நான்வெஜ் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுவோம். ஓகே. அது வந்து கொஞ்சம் நெஞ்சு எரிச்சலா இருக்கும் எங்க ஹஸ்பண்ட்க்கு. ஆமா. அது இப்ப கொஞ்சம் வாயில போட்டு சுடு தண்ணி குடிச்சிட்டு போய் படுக்கிறது வந்து கொஞ்சம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்ப அப்படின்னு சொல்றாங்க. மம்மி பேசுறாங்களா? பேசுறீங்களா? பேசு. ஹாய், ஹாய்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுக்கு உங்க வீடியோலாம் நான் நல்லா பாப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க வீடியோலாம். ரொம்ப தேங்க்ஸ்மா. ஜீரணப்படி பத்தி சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க என் ஹஸ்பண்ட் இந்த ஜீரணத்துக்காகவே. ரொம்ப அது இது நிறைய நம்ம அவுச்சு கொடுக்கறது, அப்படி பண்ற ஹாஸ்பிட்டல் போறது, அதனால எதுவுமே செட் ஆகல. அது இந்த மருந்து கொடுத்ததுல இருந்து எனக்கு அந்த ஒரு வாரத்துல எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருச்சு. அப்புறம் அவங்களா வந்து எடுத்துட்டு போய் அவங்களா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அது எப்ப தேவைனாலும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்கிற பொருள் தானே. இதெல்லாம் நாங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் வீட்டில் ஜீரணப்படி இல்லாத நாளே கிடையாது, நாங்கள் பண்ணி வச்சிருவோம் ஒரு வருஷத்துக்கு. நல்லா இருக்கு மேம். நீங்க இங்க வந்து இது கண்டினியூவா நீங்க பண்ணுங்க, எல்லாருக்குமே நல்ல ஹெல்ப். ஏன்னா இப்ப உள்ள இதுல வந்து எல்லாருமே அன்டைம்ல சாப்பிடுறோம், எல்லாமே சாப்பிடுறோம், அது இதுன்னு சாப்பிடுறோம். அதனால எதுவுமே வந்து டைஜஷன் ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தான் நாம உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இல்ல மேம், இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் வியூவர்ஸ் பாத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? சோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா நிறைய பேர் வந்து டவுட் பண்றாங்க, வாங்கலாமா வேணாமா, இல்ல ட்ரை பண்ணலாமா வேணாமா? வாங்க நீங்க, அதான் நீங்க கண்டிப்பா. ஏன்னா நமக்கு அஃபோர்டபிள் பிரைஸ்ல இது வந்து நம்ம டானிக் மாதிரி எல்லாம் கிடையாது. அஃபோர்டபிள் பிரைஸ்ல ஒரு நல்ல ப்ராடக்ட் வச்சு சாப்பிடலாம். நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எங்க போனா இருந்தாலும் டக்குன்னு வெயிட் வந்தாலும் வீட்டுல வாயில போட்டு தண்ணி குடிச்சிட்ட கூட நமக்கு உடனே டைஜஷன் ஆயிருது. அதேதான், ரிலீஃப் ஆயிருது. மெயின் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஜெனரேஷன் அன்டைம்ல சாப்பிடுறதுதான். சோ அதுக்கு அதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இப்ப நமக்கு இப்ப அதான் பிரச்சனையே. நம்ம வெளியே போறவங்க எல்லாம் அன்டைம்ல சாப்பிட்டு வராங்க. இதுதான் பெரிய பிரச்சனையாவே இருக்கு. கரெக்ட் மேம். அதுக்குதான் ரொம்ப யூஸ் ஆகுது உங்க மருந்து. தேங்க்யூ. இது மருந்துன்னு சொல்ல முடியாதுல்ல, மருந்து சும்மா வீட்டுல பாக்குற இது. அப்படிதான் சொல்ல. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லிதான் நான் கொடுத்தேன். அஞ்சலப்பட்டியில பாட்டி வைத்தியம்னு சொல்லிதான் நான் கொடுத்தேன் அவர்கிட்ட. அப்புறம் அவர் சாப்பிட ஆரம்பிச்சாரு. ஓகே அப்படின்னு. தேங்க்யூ மேம். ஓகே மேம், பை. உங்களுக்கு இந்த ஜீரணப்படி வேணும்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க அனுப்பி விடுறோம். பை பப்போஸ்.